ஓம் சாய்ராம். அதாவது நம்ம பாபா கிட்ட வைக்கிற பிரார்த்தனைகள் எப்போவுமே பாபாவுக்கு கேட்கும் அப்படின்றதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சச்சரித்திலே வரும். ஒரு தடவை பாந்திராவில் பாபாவோட அடியோர் ஒருத்தர் அவங்களோட பொண்ணு வேறு ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நெறிக்கட்டின பிளேக் வியாதி இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட உதி இருக்காது. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, நானா சாஹிப் சந்தோர்கர்கிட்ட அதை அனுப்பும்படி சொல்லுவார். சொல்கிறப்போ அந்த சமயம் நானா தன்னோட மனைவி கூட கல்யாணுக்கு போயிட்டுருப்பாங்க. அப்போ தானே ரயில்வே ஸ்டேஷனில் இந்த விஷயத்தை கேள்விப்படுவாங்க. கேள்விப்படுறப்போ அதான் அவர்கிட்ட அப்போ உதி இல்லை. ஸோ இந்த தரையிலேருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து பாபாவை பிரார்த்தனை பண்ணுவார். பிரார்த்தனை பண்ணி அவங்க பாபா அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி அந்த மண்ணை எடுத்து அதை நெத்தியில் திலகமாக இடுவார். இதை இவர் அந்த பாந்திராவில் உள்ளவர் பார்த்துட்டே இருப்பார். ஆனால் மறுபடியும் அவங்க மகளோட வீட்டுக்கு போனால் 3 நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த மகள் பிளேக் வியாதியில் கஷ்டப்பட்டுட்டு இருந்த அந்த மகள் அதுலேருந்து குணமடைஞ்சிருப்பாங்க. ஸோ எப்படின்னா, நானாக அந்த தானே ஸ்டேஷனில் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்த டைமில் அவங்க குணமாயிருக்காங்க. அப்போ அந்த ப்ரேயர் அவங்களுக்காக இங்கே பண்ண ப்ரேயர் பாபாவுக்கு எப்படி கேட்டிருக்கு, பாபா அதை எப்படி சரி பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய அற்புதம் தான். ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் நீங்கள் இந்த கூட்டு பிரார்த்தனையோ இந்த மாதிரி ப்ரேயர்ஸ் நம்ம வைக்கும்போது கண்டிப்பாக அது பாபா காதுக்கு கேட்கும். கண்டிப்பாக அதை பாபா ஏற்றுக்கிட்டு சரி பண்ணுவாங்க. ஸோ நிறைய அற்புதங்கள் பாபா பண்ணியிருக்காங்க எல்லாருடைய லைஃப்லேயும். பட் அந்த அற்புதங்கள் நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் அதை அனுபவிச்சிட்ருப்பாங்க, நிறைய பேருக்கு அவங்க லைஃப்லேயும் நடந்திருக்கும். ஸோ நம்ம நம்பிக்கையோடு இருந்தோன்னா பாபா அவங்களோட எவ்வளோ நம்பிக்கை வச்சு சரணாகதி அடைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்களும் நம்பி பாபாவை கும்பிடுங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நல்ல விஷயங்களை நான் தெரிஞ்சதை சச்சரிதம் மூலம் படித்ததை உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். நன்றி. ஓம் சாய்ராம்.